ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு யூ ஆல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 months பிஃபோர் நான் மீஷோவில் இருந்து நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். இப்போ அந்த மெட்டீரியல் எல்லாமே ஸ்டிச் பண்ணி வந்தாச்சு. ஸோ அதோட டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸையுமே நம்ம பார்த்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மீஷோலேருந்து நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். அப்படி வாங்கி தைக்கும்போது நெக் டிசைன் வந்து டீப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து மாட்ரேட் நெக் டிசைன் தான். அதை வந்து ரொம்ப டீப் நெக்காகவும் இல்லை, மேலே தள்ளியும் இல்லை, ரொம்ப மாட்ரேட், அதாவது நடுத்தரமாக தான் இருந்தது, ஆக்குவேர்டாக இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இதோட டிசைனை நம்ம பார்த்துடலாம். பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் வரும், நெக் லைன் இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெக் டிசைன். ஸ்லீவை பொறுத்த அளவுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன்ஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதோட ரேஞ்ச் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச் தான், பிலோ 400 மட்டும்தான். திஸ் இஸ் த ப்ளவுஸ் நம்பர் 2. இதோட நெக் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான கலர் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். மெட்டீரியல் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளவுஸ் நம்பர் 3 இந்த ஸ்கை ப்ளூ கலர், நெக் டிசைன் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. உள்ளே வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கலர் ஆகட்டும், குவாலிட்டி ஆகும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ப்ளவுஸு. தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள். ப்ளவுஸ் நம்பர் 4 இந்த பாட்டில் க்ரீன் கலர், ரொம்ப அழகான கலர். இது எல்லா சில்க் சாரீஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து என்னென்னா ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரைட் டிசைன் அண்ட் ப்ளவுஸ் டிசைன் ஆல்சோ. ரொம்ப குவாலிட்டியான ப்ளவுஸ், இதை மறக்காமல் வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் நம்பர் 5 இந்த ரெட் கலர், இதுக்கு ரொம்ப கிராண்டான ஸ்லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதை எல்லாமே அவங்க ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. பிலோ 400 மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த சாரிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தாங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒர்க் இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு சில்க் சாரி, ஹெவி வெயிட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ளூவில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு பார்டர் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி கான்ட்ராஸ்ட் கலரில் சில்க் சாரிலேயே அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தேடிகிட்டே இருந்தேன் ரொம்ப நல்லா. சுத்தமாக கிடைக்கல. பட் இந்த டைம் கிடைச்சது. மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில்க் சாரிக்கு வந்து ஒன்று பார்டர் வந்து கோல்டன் கலரில் இருக்கும், இல்லை இந்த மாதிரி எல்லாச்சி க்ரீன் கலரில் லைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்டயே இதே மாதிரி சாரி இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரிக்கு சூட் ஆகிற மாதிரி இப்போது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சாரிக்கு சூட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்திருந்தேன், பிக் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. வாங்க இதோட டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். ப்ளவுஸ் நம்பர் 6 இந்த எல்லாச்சி க்ரீனில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் போடும்போது ரொம்ப அழகாக அந்த சாரிக்கு வந்து பிளெண்ட் ஆச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 450 சம்திங் இருக்கும். இது மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. டிசைன் வந்து இந்த மாதிரி தான் ஸ்லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். இல்லாட்டி இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். இப்போ நாம் இந்த ப்ளவுஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்வெட் பேட். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் ஸ்வெட் பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்வெட் பேடுங்கிறது இந்த ஸ்வெட்ஸ் எல்லாமே அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ வந்து ப்ளவுஸோட லைஃப் டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பேட் வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 rupees தான் இருக்கும். இது 3 பேக்காக வருது. ஒரு பேக்கில் வந்து 10 பீசஸ் கிடைக்குது. இதே மாதிரி 3 பேக். இதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 150 தான் இருந்தது. குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். செகண்டாக மெயின்டெனன்ஸ்னு வரும்போது
ஆரி ஒர்க் ப்ளவுஸ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆரி ஒர்க் ப்ளவுஸ நம்ம டைரக்ட்டா வந்து பீரோல அப்படியே வந்து வைக்கக்கூடாது. இதுக்கு என்ன தேவை அப்படின்னனா, ஒரு ஏர் டைட் ஜிப் பேக்குங்கிறது கண்டிப்பா தேவை. இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க முடிஞ்சா மட்டும் தான் அந்த பீட்ஸ் எல்லாமே கருத்து போகாம அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜிப் பேக் இல்ல அப்படின்னனா, ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கவர எடுத்துட்டு, பட் அதில வந்து என்ன இருக்குன்னா, ஏர் போகாத அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு செல்லோ டேப் மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தாலுமே வந்து என்னன்னா, அதோட லைஃப் லாங்கும் வந்து நல்லாவே வரும். பட் ஏர் படுற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல மட்டும் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. தேர்ட் ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இத டைரக்ட்டா தண்ணீல வந்து போட்றக்கூடாது. எந்த இடத்துல வந்து ஸ்வெட் ஸ்மெல் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன அப்படின்னனா, ஸ்வெட்ஸ் வந்து நெறைய இருக்கு அப்படின்னனா, ஜஸ்ட் ஒரு ஷாம்புல அந்த பபிள்ஸ மட்டும் எடுத்துக்கோங்க. மாதிரி காட்டன் துணி ஏதாச்சும் ஒரு துணி வந்து டவல் மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு, அந்த பபிள்ஸ மட்டும் எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னனா, ஜென்டிலா வந்து என்னன்னா, வைப் பண்ணி மட்டும் எடுத்தா போதும். இப்படி தான் பண்ணணும். டைரக்ட்டா வந்து வாட்டர்ல போட்டு முக்கி எடுக்கக்கூடாது. நம்ம ஷாம்பூவோட பபிள்ஸ் வந்து போடும்போதே கொஞ்சம் ஓரளவு என்னன்னா, ஃப்ராக்ரன்ஸும் நல்லாருக்கும். அந்த ஸ்வெட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, ரிமூவ் ஆயிரும். பீட்ஸ்ல தண்ணி படாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. அப்பனா மட்டும் தான் அதோட லைஃப் லாங் இன்னுமே நெறைய நாள் வரும். எந்த இடத்துல நமக்கு அழுக்கு இருக்கோ, அத மட்டும் நம்ம ரிமூவ் பண்றது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம இத வாஷ் பண்ணி முடிச்சதும் டைரக்ட் சன்லைட்ல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னனா, ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே என்னன்னா, இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர நிழல்ல மட்டும் தான் இத ட்ரை பண்ணணும். வெயில்ல காய வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னனா, இந்த கலர் ஃபேட் ஆகி வேற கலர்ல வந்துரும். ஸோ டைரக்ட் சன்லைட்ல வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இதோட லைஃப் ஸ்பேன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சது அப்படின்னா, மறக்காம கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.